Hey guys, welcome back to my channel. Recent days acrylic painting related doubts வந்து கமெண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது அக்ரிலிக் பெயிண்டிங்கோட பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக பிகினர் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன சப்ளைஸ்லாம் வேணும், என்னென்ன ஆர்ட் சப்ளைஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சிம்பிளான பெயிண்டிங்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் அப்படின்னா அதோட மெயின் அட்வான்டேஜ் இதை வந்து ஏகப்பட்ட மீடியமில் பண்ணலாம். லைக் பேப்பர், கேன்வாஸ், வுட்டு, அப்புறம் வந்து ராக்கு, கிளாத், இது மாதிரி ஏகப்பட்ட மீடியமில் செய்யலாம். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் பற்றி பார்க்கலாம். இதுக்குன்னு தனி ஸ்பெஷல் பேப்பர் இருக்கா அப்படின்னா ஆமாம், இதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக பேப்பர் இருக்குது. இதுக்கும் நார்மல் பேப்பருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பேப்பர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம வரைஞ்சோன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு சரியான பேப்பர் கிடையாது. ஸோ இதுக்குன்னே ஸ்பெஷல் பேப்பராக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 290 GSMனு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட திக்னஸை குறிக்கிறது தான் இது. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகவே இருக்கும். நார்மல் ஸ்கெட்ச் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பென்சில் ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து முக்கியமாக பேப்பர் வந்து திக்காக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்று வரைகிறோம் அப்படின்னா வெளியே வராத மாதிரி நல்லா திக்கான பேப்பராக இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கெட்ச் பேப்பர் தான். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன், அது பேக் சைட்லாம் வரல, நான் 2-3 கோட்டிங் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேப்பரில் வந்து இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அடுத்த மீடியம் நான் எடுக்கிறது வந்து இந்த கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அதிகமாக பண்ணுறது வந்து கேன்வாஸில் தான். கேன்வாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதுதான் கேன்வாஸு. அதில் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கிளாத்தில் பெயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது, அது வந்து சரியாக ஒட்டாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெஸ்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஒரு ஒயிட் கலர் க்ரீமாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் 2-3 கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கேன்வாஸ் ரோல் மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. அது வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். இதில் என்னென்னா ஃப்ரண்ட் சைடும் பெயிண்ட் பண்ணலாம், பேக் சைடும் பெயிண்ட் பண்ணலாம். பேப்பரை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளெண்ட் பண்ணுறது இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த மீடியம் நம்ம பார்க்குறது வந்து கேன்வாஸ் பேனல் அப்படிங்கிறது. ஸோ கேன்வாஸ் பேனல் வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வேணுங்கிற சைஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கும் கேன்வாஸ் ரோலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது வந்து ரோல் மாதிரி கிடைக்கும், இது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக பேக்கில் வந்து அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். ரோலை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து 2-3 ஜெஸ்ஸோ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் வந்து கேன்வாஸ் பேனலும் ஸ்ட்ரெச்டு கேன்வாஸும் தான். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இதில் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பெண்டான மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம கையால் தான் இப்படி இது மாதிரி பெண்ட் பண்ணணும், அதுதான் இதோட மெயின் ப்ராப்ளம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மீடியம் வந்து ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் தான். ஸோ ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறது அது. ஸோ வந்து இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இது. ஸோ ஒரு பிகினர் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பேப்பர், கேன்வாஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் போனால் கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அது. இந்த கேன்வாஸில் ஏகப்பட்ட சைஸ் இருக்கும், சர்க்கிள், ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சைஸில் கிடைக்கும். ஸோ வேணுங்கிற சைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோட எல்லா லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெயிண்டிங்னு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான பெயிண்ட், எது மாதிரியான பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பெயிண்டில் வந்து 2 விதமாக கிடைக்கும். ஒன்று வந்து டியூப்பில் கிடைக்கும், இன்னொன்று வந்து பாட்டிலில் கிடைக்கும். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூப்பில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கம்பேர் தென் பாட்டிலில் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ டியூப்பில் இருக்கிற ஒரு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணாலே நல்லா திக்காக குவாலிட்டியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் பாட்டிலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். நீங்கள் 2-3 டைம் கோட்டிங் பண்ணாலுமே அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கோட் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் கோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ வந்து நம்ம ஒரு கேன்வாஸில் பெயிண்ட் பண்ண போகிறோம், அப்படி ஒரு பெயிண்டிங்காக பண்ண போகிறோம், ஒரு கேன்வாஸில் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நல்லா திக்கான பெயிண்ட் இது கிடைக்கிது, டியூப்பில் கிடைக்கிற பெயிண்டிங்காக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதே வந்து நம்ம பாட்டில் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டில் பெயிண்ட் வந்து வேறு மீடியமில் யூஸ் பண்ணுறதுக்கு, லைக் கிளாஸில், வுட்டில், ராக்கில், அது மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஃபேப்ரிக்கில், அது மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தின்னான பெயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கேம்லினில் இந்த 12 கலர்ஸ் 24 கலர்ஸ் கிடைக்கும் இல்லையா, நான் அதுதான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு பிராண்ட் நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற பெயிண்ட்டாக மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு முக்கியமான விஷயங்களில் ஒன்று ப்ரஷஸ் தான். இது ரொம்பவே முக்கியம். ப்ரஷஸ் வந்து மார்க்கெட்டில் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பிகினருக்கு 2 டைப்பான ப்ரஷ் இருந்தால் மட்டுமே போதும்.
ஒன்று ஃப்ளாட் ப்ரஷ், இன்னொன்று ரவுண்ட் ப்ரஷ். இது 2 மட்டுமே போதும். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இது மாதிரி க்ளவுட் வரைகிறதுக்கு, அதாவது ஒரு ப்ராடான இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அது மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளாட் ப்ரஷோட சைஸும் வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ப்ரஷ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. இந்த இடத்துல அந்த கேன்வாஸில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இது மாதிரி 2 டைப்பான ப்ரஷஸ் மட்டுமே போதும். இதில் ஒன்று இருந்தால் மட்டும் கூட போதும், நம்ம ஈஸியாகவே பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு தான் பண்ணணும்னு கிடையாது, இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேறு என்னென்ன ப்ரஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ப்ரஷ்ஷு, ஆங்குலர் ப்ரஷ்ஷு, அது மாதிரி ப்ரஷஸ்லாம் இருக்குது. ஃபேன் ப்ரஷஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, புஷ்ஷஸ் போடுறதுக்கு, அப்புறம் வந்து ட்ரீ வரைகிறதுக்கு, இது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் அது இல்லாமலேயே நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு கூட அதை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். பட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளால் நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சே அதை வந்து கொண்டு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரஷஸ் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு டைம் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அக்ரலிக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகக்கூடியது. அதனால் வந்து அது பெயிண்ட்லேயோ கையிலையோ எங்கே பட்டாலும் டக்குன்னு போகாது. அதுவும் முக்கியமாக ப்ரஷ்லாம் பட்டால் அதை திருப்பியும் அதை கிளியர் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் ஒரு டைம் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சிட்டு கீழே வச்சிடணும். அதை வந்து படுக்க வச்சுறது ரொம்ப நல்லது. ப்ரஷஸ் வந்து இதே மாதிரி தண்ணியிலே அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த ப்ரஷ்ஷோட ஹேண்டில் எல்லாமே வீணாக போயிடும். அப்புறம் வந்து அந்த ப்ரஷ்ஷோட எண்டு என்ன ஆகும், அந்த பிரிசில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வளைஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட ப்ரஷ் வந்து சிந்தட்டிக் ப்ரஷ்ஷாக இருக்கணும். சிந்தட்டிக் ப்ரஷ்னால் நல்லா டைட்டாக இருக்கும். இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ரஷ்ஷாக தான் சிந்தட்டிக் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி சாஃப்டாக இருக்கிற ப்ரஷஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, போஸ்டர் கலர், வாட்டர் கலருக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டிஃபாக இருக்க ப்ரஷஸ் தான் அக்ரலிக்கும் ஆயில் பெயிண்டிங்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸாக இருக்கும். ஸோ இது இருந்தால் தான் நம்மளால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவைப்படுற விஷயம் வந்து பேலட் தான். ஸோ பேலட் வந்து மார்க்கெட்டில் வெரைட்டியாக கிடைக்கிது. ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், அக்ரலிக்கில் இருக்கும், பேப்பரில் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் வந்து ஒன்று பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருப்போம். அது காஞ்சி அது வந்து அந்த பேலட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பொதுவாக நான் வந்து இது மாதிரி பிரச்சனைக்காகவே வந்து டியர் ஆஃப் பேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா, ஒரு பேப்பர் மாதிரியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த பேப்பரை வந்து நம்ம டியர் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஸோ ஒரு டைம் ஒரு வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பெருசாக வந்து பேலட்டுக்குன்னு பெருசாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டைல்ஸ்லாம் ஏதாவது கிடச்சா அதை யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு, பிளாஸ்டிக் பிளேட்டு, அது மாதிரி பிளேட்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நான் வெளியே வாங்குறது கிடையாது. முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பெயிண்ட்டு, ப்ரஷ் அண்ட் பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன் மோர் டிப் என்னென்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ரொம்பவே முக்கியமானது வந்து வாட்டர் ரொம்பவே முக்கியம் அக்ரலிக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து சில பேர் ஒரே ஒரு வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2 பாட்டிலில் வந்து தண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வரணும். அதாவது ஒன்று வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து அந்த பெயிண்ட்டுக்கு தேவையான வாட்டர் எடுக்கிறதுக்காகவும். ஒரே ஒரு வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வந்து அந்த அழுக்காக இருக்க அந்த கலர் வந்து நீங்கள் ஒரிஜினல் கலர் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கலரே வேறு மாதிரி ஆயிரும். நம்ம நினச்ச கலர் வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாட்டர் ரொம்ப அழுக்காயிடுச்சு, ஒரு பிளாக் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி வாட்டரை வந்து மாற்றுறது ரொம்பவே நல்லது. இனி பார்க்க போகிற சப்ளைஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க சப்ளைஸ் தான். இது ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்கிங் டேப்பு. இந்த டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கேன்வாஸோ இல்லை பேப்பரோ இருந்தது அப்படின்னா அதோட சைடில் வந்து இது மாதிரி ஒரு பார்டர் மாதிரி வரத்துக்கோ, இல்லை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து அடுத்த சைடுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இது மாதிரி மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நைஃப் வந்து ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 2 பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக வந்து ப்ரஷஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நைஃபை யூஸ் பண்ணி தான் 2 மிக்ஸ் பண்ணுவாங்க. வேறு எதுக்கெலாம் நைஃபை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷில் பண்ணால் அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது. சின்ன சின்ன லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நைஃபை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்ப அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நைஃப் பெயிண்டிங்னே தனியாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஃபைனலாக ரொம்பவே முக்கியமானது வார்னிஷு. ஸோ வார்னிஷ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சில பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எல்லோஷ் ஆகும், அந்த கலர்லாம் மாறும். அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வார்னிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறோம். வார்னிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எந்த தூசும் இல்லாத மாதிரி கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு ஜஸ்ட் அந்த வார்னிஷ் அதில் போர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் அந்த கிளாஸி எஃபெக்ட் வரும். முன்னாடி வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கும். நீங்கள் வந்து வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பளபளப்பாக இருக்கும். வார்னிஷே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. லிக்யூட் அண்ட் ஸ்ப்ரே டைப் 2 டைப்பில் இருக்கும். லிக்யூடில் வந்து கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். கிளாஸ் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அது வந்து கிளாஸ். அது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அப்படியே மினிமன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மேட்டுங்கிறது நார்மல் மேட் ஃபினிஷாக இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், பெயிண்டிங்கோ ட்ராயிங்கோ ஸ்கெட்சோ இல்லை எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லா திங்ஸும் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இங்கே சொன்னது எல்லாமே இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பார்ட் 1 ஃபுல்லாகவே நம்ம ஆர்ட் சப்ளை, பேசிக்கான ஆர்ட் சப்ளை பற்றி பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2ல் வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்குலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.